மக்களே வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஏழைகளின் கனின்னு சொல்லப்படுற இந்த பப்பாளியை தான் நம்ம பார்க்க போகிறோம். பப்பாளி காயாக இருக்கும்போது பச்சையாகவும் நல்லா கனிஞ்சு இந்த மஞ்சளாகவும் தோற்றமளிக்கிற இந்த பப்பாளியை இன்னைக்கு பார்ப்போமா. இது எது ரொம்ப கசப்பாக இருக்கும், பார்க்குறதுக்கு கருமிளகு மாதிரி இருக்கும். இந்த பப்பாளியோட பூர்வீகம் மெக்சிகோ. நான் படிச்சிருக்கேன். மேற்கத்தியன் தீவுகளான ஆப்பிரிக்கா, ஆஸ்திரியா, தென் அமெரிக்கா நாடுகளில் இந்த பப்பாளி விளையுது. இதோட விளைச்ச காலம் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி, மார்ச் மாதம், மே மாதம், அக்டோபர் வரையிலும் இதெல்லாம் நல்லா. பொதுவாகவே இது 5லேருந்து 10 மீட்ரு உயரம் வளர்ந்துருக்கும். மரத்தோட உச்சியில் பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு கைவடியெலாம் இலை அமைஞ்சிருக்கும். நம்ம மாடி தோட்டத்தில் கூட இதை பயிரிட்டு நம்ம பயிர் பண்ணிடலாம். இந்த பப்பாளி பழத்துலேயும் வைட்டமின் சொல்லப்படுற ஏசிஇ இந்த போல் பொட்டாசியம் சத்துக்கள்லாம் நிறைஞ்சிருக்கு. விட்டமின் சத்து இருக்குது. செரிமானத்துக்கு இது ரொம்பவே உதவியாக இருக்கும். நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்தி அதாவது வைட்டமின் சி நிறைஞ்சிருக்கிறதுனால இது காய்ச்சல், சளிக்கெல்லாம் தொற்று நோய் பருவம் பாதுகாக்குது. இது நம்ம பழுக்காத அந்த காயை சமைச்சு சாப்பிட்டோன்னா உடல் எடை குறையும்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். கர்ப்பிணி பெண்கள் அந்த பழுக்காத பப்பாளியை உட்கொள்கிறத நம்ம தவிர்க்கணும்னு சிறு வயதுலேருந்து நம்ம பெரியவா சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அது கருப்பை சுருக்கங்களை உண்டு பண்ணிடுங்கிறதுனால. நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க இந்த பப்பாளி டியூ பப்பாளின்னு சொல்லுவாங்க. இது பப்பாளி வகையில் ஒன்று. பப்பாளி நிறைய இருக்குது. வாஷிங்டன் கனி, டிடியூ, ஜோலா ஜெயலன், சோளா வைனமின், கோயா